இந்த வீடியோல சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 90% ட்ரேடர்ஸ் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட ராங்கா வந்து பார்த்துட்டு அதை வந்து டிரா பண்ணிட்டு மிஸ்டேக்கை வந்து ட்ரேட் பண்றாங்க. இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா எப்படி நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சப்ளை அப்படின்னா என்ன, டிமாண்ட் அப்படின்னா என்ன. ஸோ சப்ளைங்கிறப்போ சப்ளை நிறைய இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்ளை பண்ணதுக்கு இப்போ இங்க வந்து சர்க்கிளாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு மேங்கோன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளை பண்றதுக்கு மேங்கோ வந்து நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன், இந்த டைம்ல மேங்கோ நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிலோவே வந்து மினிமம் 10 rupees 20 rupeesக்கு வந்து சேல் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சீசனுக்கு மேங்கோ ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதாவது சப்ளை நிறைய இருக்கு, வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பட் சப்ளைக்கு ஏத்த பர்சன்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோ மாம்பழம் இருக்கு, பட் அதை வாங்குறதுக்கு வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஆளும் 10 கிலோ வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா யாருமே 10 கிலோ ஒரே டைம்ல வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரைஸை வந்து டிராப் பண்ணுவாங்க. அப்போ சப்ளை நிறைய இருக்கப்போ 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருள் கூட 10 ரூபாய்க்கு மாறும். அப்போ சப்ளை எங்க இருக்கும், அதாவது பிரைஸ் ஹையான இடத்துல மட்டும்தான் சப்ளை நிறைய இருக்கும். அப்ப அந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுகும். ஸோ 1 by 1 பிரைஸ் வந்து டிராப் ஆகும். இப்போ டிமாண்ட் அப்படின்னா இப்ப அதே மேங்கோ நம்ம நவம்பர்லயோ டிசம்பர்லயோ கேட்டோம் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல மேங்கோ சப்ளை நமக்கு கிடையாது. அப்ப அந்த மேங்கோ சப்ளை இல்லை அப்படின்னா என்ன ஆகும், மேங்கோ வாங்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல மேங்கோ வெறும் 1 கிலோ இல்ல 2 கிலோ தான் இருக்கும். ஸோ அப்போ 10 பேர் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க, ஆனா 1 கிலோ 2 கிலோ இருக்கும்போது அதோட பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சம்மர் சீசன்ல வித்த அதே 10 rupeesக்கு வந்து இங்க விற்க மாட்டாங்க. அப்ப 10 ரூபாயில இருந்து அதோட வேல்யூ 100 ரூபாய்க்கு கூட நமக்கு மாறும். இதுதான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டோட பேசிக் ரூலே. ஸோ டிமாண்ட் அப்படின்னா பொருளோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், பட் பர்சன்ஸோட தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், மார்க்கெட் பிரைஸ் மேல போகும். அண்ட் சப்ளை அப்படின்னா பொருள் வந்து நிறைய இருக்கும், பட் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரைஸ் வந்து கீழே விழுகும். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி குவார்டெக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் லைவ் எக்ஸாம்பிளாவே நான் ட்ரேடும் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் மார்க்கெட்டை 1 by 1 வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சில கரன்சி மட்டும் நான் சூஸ் பண்ணிடுறேன். சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த லைனை வந்து எப்படி டிரா பண்றது, அது நான் உங்களுக்கு பேசிக் ரூலா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, யூஎஸ்டி பிஆர்எல் வந்து சார்ட் எடுத்துக்கிட்டாச்சு. இதுல சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ சார்ட்டை பாருங்க, எந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருந்து கீழே வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா நமக்கு இந்த இடம், அதாவது இந்த இடத்துல இருந்தா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்ப இதுல என்ன ஆகும்னா இந்த இடத்துல சப்ளை நிறைய இருக்கு, அப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்ல, பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணுது. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் டிமாண்ட்ல இருக்கு. இதுதான் மேல உள்ளது சப்ளை, கீழே உள்ளது டிமாண்ட். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே வந்து ஓவராலா ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க கூடாது, எது பெர்ஃபெக்ட்டான டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைட்டா சப்ளை நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா பட் எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து சப்ளை வந்து நமக்கு இல்லை, பட் இருந்தாலும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் செகண்டா இந்த இடம் நமக்கு என்ன ஆயிருக்கு, பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்ளை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதா டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு மறுபடியும் மேல போயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஆல்ரெடி இங்க ஒரு சப்ளை இருக்கு இல்லையா, சேம் சப்ளை இங்கேயும் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் பிளஸ் இதோட ஹை கேண்டில் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹைக்கு நீங்க வந்து ஒரு லாங்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் எப்போலாம் இந்த சப்ளைவை தாண்டி மேல போகும், கொஞ்சம் தூரம் மேல போகும், ரிட்டர்ன் அந்த கேண்டில் வந்து கீழே வந்திருக்கும். அட் த சேம் டைம் இங்கேயும் பாருங்க மேல போகுது, ரிட்டர்ன் கீழே வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல சப்ளை கரெக்டா வேலை செஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ட்ரி எங்க எடுக்கணும் அப்படின்னா, எந்த டைம்ல இந்த சப்ளை ஜோனை வந்து மறுபடியும் டச் பண்ணுதோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில நம்ம டவுன் டைரக்ஷனுக்கு எடுக்கணும், அதாவது கீழே வரும். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து நம்மளுடைய டார்கெட்டை பிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சப்ளை டிமாண்ட் எங்க இருக்கு கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இந்த இடம் இப்போதைக்கு இது ப்ரீவியஸா டிமாண்ட் ஜோனா இருந்திருக்கு, பட் ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன் இல்ல. அட் த சேம் டைம் இங்க அதே கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது. நான் இந்த இடத்துல டவுன் என்ட்ரி கொடுக்க போறேன். டவுன் என்ட்ரி கொடுத்துறேன், ஏன்னா இந்த இடத்துல சப்ளை நடக்கும். ஏன்னா இந்த இடம் ப்ரீவியஸ் டிமாண்ட் ப்ரீவியஸா நடந்த மார்க்கெட்ல இது ப்ராப்பரான சப்ளை டிமாண்ட் ஜோனா இல்ல, லைட்டா மேல போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்திருக்கு. அப்ப நம்ம இத பாஸ்ட்ல டிமாண்ட்னு சொல்லுவோம், அண்ட் பிரசண்டா வரக்கூடிய கேண்டிலுக்கு சப்ளைன்னு சொல்லுவோம். ஒண்ணு இந்த கேண்டில் இல்ல அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில். வெறும் 2 கேண்டில மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடே எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் மார்டிங்கல் ஒன். இது ஒரு பேசிக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். அண்ட் இதை விட அட்வான்ஸ் லெவல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து ரிசல்ட் நமக்கு வரட்டும். அட்வான்ஸ் ஒன்று எந்த டைம்ல, அதாவது அந்த ஒரு இப்போ அட்வான்ஸ் ஜோன் இது சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 70 to 80% அளவுக்கு வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, அது வந்து இங்க இருக்கு. இருங்க, நெக்ஸ்ட் கேண்டில் இதுல வந்து அப் டைரக்ஷன்ல கண்டிப்பா போகும். ஓகே, யூஎஸ்டி பிஆர்எல் பாருங்க, யூஎஸ்டி பிஆர்எல்மே நமக்கு அந்த டிமாண்ட் சொன்ன கரெக்டா சப்ளை சொன்னா கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம். நான் சொன்னதுபடியே ப்ரீவியஸா டிமாண்ட் சொன்னா இருந்தது, கரண்ட்ல சப்ளை சொன்ன மாறி நமக்கு மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் யூஎஸ்டி ZTR நான் சொன்னேன் இல்லையா ஒரு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு. ஸோ அட்வான்ஸ் செட்டப்பே இதுதான். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸா பாருங்க, இங்க ஒரு ஜோன் ஆயிருக்கு, இங்க ஒரு ஜோன் ஆயிருக்கு, இது ஒரு 3rd ஜோன் அண்ட் இது ஒரு 4th ஜோன். பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் மினிமலான ரிஸ்க் தான், பட் இந்த இடத்துல எடுக்கிறது ஒரு அக்யூரசியான லெவல். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் சார்ட்ல இதுதான் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாவே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஓவரால் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல அதிகமான டிமாண்ட் நமக்கு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல ஒரு அப் என்ட்ரியே கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிமாண்டா கரெக்டா இதே ஜோனை இந்த கேண்டில் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, பட் இருந்தாலும் இந்த டிமாண்ட் ஜோன் லைட்டா டச் பண்ணிட்டு மேல போயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் மேல போயிடுச்சு, ரிட்டர்ன் கீழே வந்திருக்கு. கீழே வந்து ஒரே மாதிரியான டிமாண்ட் ஜோன்லயே இந்த கேண்டில் பினிஷ் ஆயிருக்கு. இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல இன்னும் டிமாண்ட் இருக்கு, இந்த பர்டிகுலர் ஜோன்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதனால இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது ஓவராலா அகைன் எனக்கு தெரிஞ்சு டவுன் ட்ரெண்ட் தான். பட் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகுது. மேபி இந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் மேல போகும் ஒரு ஹை டிமாண்ட். ஏன் அப்படின்னா இது W பேட்டர்ன் ரேஞ்சில் கிரியேட் ஆகுது. இதுதான் ஒரு இந்த அட்வான்ஸான லெவல். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் ஜோன், ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு, செகண்டும் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் தேர்டும் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம 3rd பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கிறது இன்னுமே நமக்கு பெட்டர். ஓகே, ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து சப்ளை நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. பட் இது ஒரு 60% தான். ஏன்னா
ப்ராப்பரான சப்ளை ஜோன் இங்க இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். பட் மேபி டவுன் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். பட் ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் வேணும் அப்படின்னா இங்கதான் இருக்கு. ஒரு குட் சப்ளை ஜோன் இதுதான். மேபி மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணாலோ இதை டச் பண்ணி மேல போயிட்டாலோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து டவுன் என்ட்ரி நம்ம கொடுக்கலாம். அதுவரை இதுல வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, வேற எதுவும் இப்போதைக்கு டிமாண்ட் ஜோன் நமக்கு கிடைக்கல அண்ட் சப்ளை ஜோனும் கிடைக்கல. அண்ட் இந்த இடத்துல இது வந்து சைட்வேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மாதிரி நமக்கு தெரியலாம். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது வந்து சப்ளை ஜோனா உங்களுக்கு தோணலாம், இது வந்து டிமாண்ட் ஜோனா தோணலாம். பட் இங்க வந்து கரெக்டா டச் ஆகி கிரீன் ஆயிருக்கு அண்ட் எகைன் டச் ஆகி கிரீன் ஆயிருக்கு அண்ட் எகைன் டச் ஆகி இது இப்போதைக்கு கிரீன்ல போயிட்டு இருக்கு. இந்த டைம் இந்த கேண்டில் பேட்டர்ன் ஃபுல்லி ஒரு ட்ராப். இந்த ட்ராப்ல நீங்க ட்ரேட் எப்போதுமே பண்ணாதீங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் அண்ட் சப்ளை, ஒரு ப்ராப்பரான மூவ்மெண்ட் நமக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லயாச்சும் இருக்கணும். எப்போதுமே மார்க்கெட் இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டர்ன்ல இருந்தது, அதாவது ஃபுல்லா மேலையும் போகல ஃபுல்லா கீழையும் போகல அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு கேண்டில் பேட்டர்னோட சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, ஆல்ரெடி நீங்க ஒரு 6 மந்த்தா நீங்க குவாடெக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல கரெக்டா இந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு 3 டைம் ஒர்க்கா இருக்கும். சரி, 4th டைம் இங்க வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலதானே போகும், நம்ம எடுப்போம். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லா கீழே வந்துடும். ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 2 டைம் வந்திருக்கு, 3ஆவது டைம் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் கீழே போகும். அதனால வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுப்பீங்க. ஆனா நீங்க டவுன் ட்ரெண்ட் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ இந்த பேட்டர்ன்ல இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பா நடக்கும். அதனால நீங்க இந்த பேட்டர்ன்ல மட்டும் நீங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் ட்ரேட் பண்ணாதீங்க, சப்ளை டிமாண்ட் ஜோனை யூஸ் பண்ணி. அதர்வைஸ் வேற ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு சின்ன ஒரு கேண்டிலோட சைக்காலஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகே, சிஏடி சிஹெச்எஃப் இன்னும் ப்ராப்பரா இல்லை. பட் மேபி வந்து இதை ஒரு சப்ளைவா கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு, வரட்டும், நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. மேபி நமக்கு இங்க டச் ஆகணும், ஒரு ஹை லெவலுக்கு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். ஓகே, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுமே வந்து ஒரு நம்மளுடைய ட்ரேடர் தான் வந்து யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து பாருங்க, எவ்ரிடே விஐபி குரூப்ல சிக்னல்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரீ தான், ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு வந்து என்ன வந்து டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.